பணம் எரிக்கிறவன் அவன். இது சார் இந்த ரகுபதி பணம் எரிக்கிறவன். அப்படி புரியுதுங்களா? அவன் உண்மையான மனுஷனாக இருந்தா, அவன் நல்லவனாக இருந்தா இந்த மாதிரி பேசுவானா? ஒரு ஒரு சுடுகாட்டை போய் கோயிலுக்கு நிகராக பேச முடியுமா? ஒரு நல்லவன் ஒரு மனுஷன் பேசுவானா? இவன் பணம் எரிக்கிறவனா இருப்பான். இவனா எப்படி மந்திரியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ஒருமையில் பேச நான் ரொம்ப காரணம் என்னென்னா, எல்லாரும் சுடுகாடுக்கு போகிறோம். இப்போ நீ மாத்திரம் நான் சுடுகாடு போகாமல் நீ வேற எங்கேயாவது போயிட போறியா? உன் பணத்தை கொண்டு போய் சுடுகாட்டில் எரிக்க தான் போகிறாங்க. அப்போ சுடுகாட்டை எவ்வளோ கேவலமாக நீ பேசுகிற, அதே மாதிரி கோயிலுக்கு நீ போனதே கிடையாதா? இந்த ரகுபதி கோயிலுக்கு போனது கிடையாதா? இல்லை ரகுபதி வீட்டில் இருக்கும் கோயிலுக்கு போனது இல்லையா? இன்னும் கேடு கட்டத்தனமாக அந்த வார்த்தையை பேசுறது அது. ஒரு கோயிலை வந்து என்ன ஒரு 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 தெய்வம் இருக்கிற இடத்த, தெய்வ வழிபாட்டை, ஒரு மக்களுக்கு எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி போகிற இடத்த எவ்வளோ கொச்சப்படுத்தி ஒரு சுடுகாடை போய் நீ இணைச்சி பேசுகிறன்னா நீ மனுஷனே கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட மந்திரிகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. அதனால் மீண்டும் நான் சொல்கிறேன், மக்களுக்கு அறிவு வேணும், மக்களுக்கு அறிவு வேணும், மக்களுக்கு அறிவு வேணும். வேறு எதுவும் நான் சொல்ல நான் விரும்பலை. உங்கள் அறிவை எங்கே காட்டணும்னா வரப்போகிற தேர்தலில் உங்கள் வாக்குகள் மூலமாக தான் நீங்கள் காட்டணும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.